நம்மளால சொல்ல முடியும்னா, தேவனால செய்ய முடியும். அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளால சொல்ல முடியும்னா, தேவனால செய்ய முடியும். நம்முடைய வார்த்தைகளுக்கு மேல் நாம் ஒரு நாளும் உயர்ந்து செல்ல முடியாது. பல சமயங்களிலே நம்ம பேசுறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. விசுவாசமான வார்த்தைகள பேசுறதுக்கு நமக்கு வாய் வரமாட்டேங்குது. ஆனா, எதிர்மறையான காரியங்கள பேசுவதற்கு, எனக்கு இப்படிதான் நடக்கும், எனக்கு இது வராது, எனக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு வாய் நல்லாவே வருது. இப்ப நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பணியை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து என்ன நம்ம பேசுறோம்? நான் பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்து நம்ம கணக்கு உபயோகிக்கணும். நமக்கு என்ன நடக்கணும்ன்றத நம்ம பேசி ஜெபித்தாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பல சமயங்களிலே நம்முடைய ஜெபத்துல நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கோ அத சொல்லிட்டு இருக்கோம். அத சொல்லி ஜெபித்து பிரயோஜனம் இல்ல. நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அந்த காரியத்த சொல்லி ஜெபிக்க வேண்டும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. மற்றவங்கள குறித்து நம்ம என்ன பேசுறோம்? நம்முடைய சூழ்நிலை குறித்து நம்ம என்ன பேசுறோம்? பல சமயத்துல பிசாசு நம்மட்ட என்ன சொல்றானோ அத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள பேசுறோமா? அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றியை காண முடியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அப்போ நல்ல நாட்களை காண வேண்டும் என்பது உங்களுக்கு விருப்பமானால் என்ன செய்யணும்? நம்ம வாயை முதல்ல மாத்தணும். பொல்லாப்புக்கு தன் வாயையும் கபடத்துக்கு தன் நாவையும் விலக்கி காக்கணுமா? இப்ப நம்ம ஜீவனை விரும்புகிறோம், நல்ல நாட்களை விரும்புகிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வாயை மாத்தணும். வாயை மாத்தும் போது மற்றதெல்லாம் தானாக மாறுது.